தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவிலே அன்பு சொந்தங்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நவ நாட்கள் 2வது நாள். ஆண்டவர் வாக்குறுதி நிறைவேறும். மத்தேயு நற்செய்தி 5:18 விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தையில் சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒளியோ ஒளியாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 5:17 நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளை அழிக்க வந்தேன் என நினைக்க வேண்டாம், அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்கிறார். இயேசுவில் அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா இறைவாக்குகளும் நிறைவேறின. சிறப்பாக இயேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்வுகளை எப்படி இந்த இறைவாக்குகள் முன்குறித்து வைத்த இறைவாக்குகள் நிறைவு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இன்னை நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. எசாயாவினுடைய 7:14 முன்குறிக்கப்பட்டது. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று சொல்லப்படுகின்றது. அன்னை மரியாள் கன்னியாக இருந்து இயேசுவை கருத்தாங்குகின்றாள். தூய ஆவின் வல்லமையால் இயேசுவால் கருகொள்ளப்பட்டு இந்த உலகிலே மனிதனாக பிறக்க இருக்கின்றார். ஆகவே எசாயா முன்குறித்து வைத்த இறைவாக்கு இங்கே நிறைவேறியது. இரண்டாவதாக பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு. பெத்லகேமே, யூதாவின் நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் சிறிதே இல்லை, ஏனெனில் என் மக்களாக இஸ்ரேல் 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று சொல்லப்படுகின்றது. இது எப்படி நிறைவேறு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, எங்கே சொல்லப்பட்டு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, மீகா புத்தகம் 5:2 மீகா முன்குறித்து வைத்திருக்கின்றார் பெத்லகேமை பற்றி. இது எப்படி நிறைவேறியது? யோசேப்பும் மரியாவும் வாழ்ந்து கொண்டிருப்பது நாசரேத்து. ஆனால் இயேசு பிறக்க இருக்கின்ற இடம், மெசியா பிறக்கின்ற இடம் பெத்லகேம். அப்படி என்றால் இங்கே அரசனுடைய ஆணையானது இவர்களை நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு அழைத்து செல்லுகின்றது. தன் பெயரை பதிவு செய்வதற்காக நாசரேத்திலிருந்து பெத்லகேமை செல்கின்ற பொழுது, அங்கே அந்த பேறுகால நேரம் வருகின்ற பொழுது இயேசு குழந்தையாக அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த அரசனுடைய ஆணை ஒரு கருவியாக இருக்கின்றது. இயேசு பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்பது நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அதைத் தொடர்ந்து வருகின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 2:15 படிக்கின்ற பொழுது, எகிப்திற்கு இவர்கள் ஓடுகின்றார்கள். அங்கே ஓசாயா புத்தகம் 11:1 படிக்கின்ற பொழுது, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கு உரைக்கப்பட்டிருக்கின்றது. நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பு பெத்லகேமுக்கு வருகின்றார். பெத்லகேமிலே இயேசு பிறக்கின்றார். ஆனால் இறைவாக்கு என்ன சொல்கிறது? எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று சொல். அப்படி என்றால் இவர்கள் எகிப்திற்கு போக வேண்டும். அங்கே ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல முற்படுகின்ற பொழுது தூதரால் முன்குறிக்கப்பட்டு யோசேப்பு தன் மனைவியையும் குழந்தையும் அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு செல்லுகின்றார். தப்பிப்பதற்காக எகிப்துக்கு செல்கின்றார். அங்கே போய் குடியிருக்கின்றார். அங்கே இருந்து மீண்டும் அழைக்கப்பட்ட நிகழ்வுதான் அந்த ஓசாயா இறைவாக்கு சொன்ன இறைவாக்கு முன்குறித்து வைத்து நிறைவேறியது. இங்கே இந்த ஏரோதனுடைய கொடுங்கோலான செயலானது இந்த இறைவாக்கு நிறைவேறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. அதைத் தொடர்ந்து எகிப்திலிருந்து சில நாட்கள் கழித்து மீண்டும் தூதர் யோசேப்பு கனவில் தோன்றி அவரை அழைத்து வரச் சொல்லுகின்றார். இவர்கள் எங்கே போக வேண்டும்? பெத்லகேமுக்கு போக வேண்டும். ஆனால் அங்கே யாரு? ஏரோனுடைய மகன் ஆர்க்கலேவு அவன் தந்தை விட அதிக கொடுமை உள்ளவனாக இருக்கின்ற பொழுது இவர்கள் பெத்லகேமுக்கு செல்லவில்லை, மாறாக நாசரேத்துக்கு செல்லுகின்றார்கள். அங்கும் இறைவார்த்தை நிறைவேற மையமாக இருக்கின்றது. மார்க்கு புத்தகம் 1:24 இயேசு அற்புதங்கள் செய்கின்ற பொழுது அந்த அழகை சாத்தான் கத்துகின்ற வார்த்தை, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை? எங்களை ஒழிக்க வந்தீர் என்று சொல்லி. அப்படி என்றால் இயேசுவினுடைய இருப்பிடம் நாசரேத்து என்பது சொல்லப்படுகின்றது. அடுத்து மத்தேயு நற்செய்தி 2:23 படிக்கின்ற நசரேன் என்று அழைக்கப்படுவார், நாசரேத்தை சார்ந்தவர் என்று அழைக்கப்படும் என்ற வார்த்தை நிறைவேறுகின்றது.
ஏனெனில் இங்கே அற்கிழவு என்கின்ற அந்த கொடுங்கோலும் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகின்றான் இறைவாக்கு நிறைவேறுவதற்காக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் இறைவன் திட்டம் வைத்திருக்கின்றார். நமக்கென ஒரு ஆசிரியர் வைத்திருக்கின்றார். ஒரு சில நேரங்களிலே நம் வாழ்வில் நடக்கின்ற எதிர்மறையான நிகழ்வுகள், முட்டுக்கட்டைகளாக வருகின்றவர்கள், தடைகளாக இருக்கின்றவர், நம் வாழ்வில் கடந்து போகின்ற கசப்பான அனுபவங்கள், நோய் வேதனைகள் அந்த சமயத்திலே நமக்கு ஒரு கலக்கத்தை, குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். யோசேப்புக்கு அந்த மனதில் இருந்திருக்கலாம். இயேசுடைய பிறப்பையொட்டி நிகழ்வு ஒவ்வொன்றிலுமே பல தடைகளை அவர் சந்திக்கின்ற பொழுது, பல எதிர்ப்புகளை சந்திக்கின்ற பொழுது அங்கே அவர் சோர்ந்து போய்விடவில்லை. இறை திருவுளத்திற்கு ஏற்றார் போல அவர் நடந்ததினாலே அங்கே என்ன ஆயிற்று? கடவுளுடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் இயேசுவில் நிறைவேற ஆரம்பித்தன. அதே போல நம்முடைய வாழ்விலும் கூட நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இறை திட்டம் நம்மில் நிறைவேறும். எப்பொழுது? ஆண்டவர் கரங்களிலே நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது, ஆண்டவர் பாதத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைந்து இறை குரலுக்கு செவி கொடுத்து நாம் வாழ்கின்ற பொழுது, திருப்பாடல் 34 படிப்பது போல, நேர்மையாளருக்கு வருகின்ற துன்பங்கள் பல, ஆனால் அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர்களை காப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்ற பொழுது, ஆண்டவரை சார்ந்து இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் சார்பாக செயல்பட ஆரம்பிப்பார். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே இறை வார்த்தை நம்மில் நிறைவேற, இறை திருவுளம் நம்மில் முழுமையாக நிறைவேற்றப்பட நம்மை முழுமையாக ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு கசப்பான அனுபவங்களும் இறைவனுடைய ஆசீர்வாதம் அருளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்கின்ற அந்த உன்னதமான நம்பிக்கையிலே நாம் அடியெடுத்து வைப்போம். சோர்ந்து போகாமல் இறைவனோடு இணைந்து நடப்போம். இறை ஆசி பெற்ற மக்களாய் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கிற மக்களாயிருப்போம். கடவுள் நம்மோடு நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.